ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மாங்காய் சாம்பார். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முதல்ல அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுண்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். அது நல்லா சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகும்போது தக்காளியை கொஞ்சம் போடணும். 2 தக்காளி. தக்காளி நல்லா வேகணும். அதுக்கு ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிடணும். இப்போ பார்த்தேன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோன்னே 4 முருங்கைக்காவை போட்டுறோம். முருங்கைக்காய் எதுக்கு போடுறோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. மாங்காய்க்கும் இந்த முருங்கைக்காய்க்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதனால் முருங்கைக்காயை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும். இதில் ஒன்று சின்ன டிப்பு என்னென்னா, முருங்கைக்காய் வெந்தப்புறம் பருப்பெல்லாம் போட்டு கடைசியாக தான் மாங்காயை போடணும். கடைசியாக மாங்காயை போட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சி போயிடாது. கடைசியாக போட்டால் தான் கரைஞ்சி போகாமல் நல்லா மாங்காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பொடி பொடியாக நறுக்கின வாழைக்காய், வெறும் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் அதை மட்டும் தாளிச்சுட்டு இந்த வாழைக்காவை நம்ம எப்போவுமே மோரில் தண்ணி விட்டு லைட்டாக உப்பு போட்டு இதை நறுக்கி போட்டுப்போம். இப்போ சாம்பார் போடுறோம். இப்போ முருங்கைக்காயை போட்டுட்டோம். முருங்கைக்காய் போட்ட அப்புறமா இதுக்கு சாம்பார் பொடி போடணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி. எப்போவுமே காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது நம்மளுக்கு நல்லது. அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா பேர் தான் சாம்பார் பொடி, ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஈவன் பிரியாணிக்கும் பயன்படுத்திக்கலாம், வத்த குழம்புக்கும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னொரு சமயத்தில் இந்த சாம்பார் பொடி மல்டி பர்பஸ் இந்த சாம்பார் பொடியை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான். இப்போ முருங்கைக்காய் போட்டுட்டோம், அந்த சாம்பார் பொடியும் போட்டுட்டோம். சாம்பார் பொடி போட்டுட்டு ஒரு பச்சை வாசனை போக நம்ம என்ன பண்ணணும், இப்படி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு தீஞ்சிடக்கூடாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ தண்ணியை விட வேண்டியதான். முக்கியமாக சொல்லணுன்னா இந்த குழம்புக்கு நம்ம புளி ஊற்ற மாட்டோம். ஏன் புளி ஊற்ற மாட்டோம்னா மாங்காயில் உள்ள புளிப்பே இதுக்கு புளியை சேர்த்துன்றோம். அதனால் இப்படி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா முருங்கைக்காய் நல்லா வேகணும். இப்போ முருங்கைக்காயும் போட்டுட்டோம், மிளகாப்பொடி போட்டு வதக்கிட்டோம், தேவையான தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா கல் உப்பு, நம்ம எப்போவுமே கல் உப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்க வேண்டியது. கல் உப்பு போட்டுட்டு எப்போவுமே துளியோண்டு வெல்லம் போட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த உப்பு, புளி, காரம் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கும். அதனால் துளியோண்டு வெல்லம். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கோம். இப்போ கொதித்து முருங்கைக்காய் வெந்துடணும். முருங்கைக்காய் வெந்தோடனே நம்ம பருப்பு எடுத்து கொட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துருது. வெந்த அப்புறமா நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை நல்லா கலக்கி அதோட விட்டுறணும். இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு டிப்பு என்ன அப்படின்னா, இந்த பருப்பை எப்போவும் நல்ல தண்ணியிலேயே நீங்கள் வேக வைக்கணும். ஊற வைக்கணும்னு அவசியமாக இல்லை. நல்ல பருப்பை வாங்கினா கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்து ஒரு 5 விசில் சின்ன குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன்னா அருமையாக பருப்பு வெந்துடும். இப்போ பருப்பு போட்டு நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்ச மாங்காவை எடுத்து கையில் தெரிச்சிக்காமல் போடணும். இந்த மாங்காவுக்கு ஒரு டிப் இருக்குது. நல்லா பழவெட்டு காயாக போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் காயாக போட்டேன்னா டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி நல்ல காயும் பழமுமா மஞ்சளாக இருக்கும். அதை போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்க நல்லா கொஞ்சம் வெந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டிருக்கோம், மாங்காயை போட்டுட்டு மூடி போட்டிருக்கோம். மூடியை எடுத்துட்டு இப்படி கலரி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாங்காய் நல்லா வெந்துடுது. நல்லா செங்காயாக பார்த்து வாங்கி போட்டுக்கணும். இப்போ நல்லா மாங்காய் வெந்துடுது, வாசனை நல்லா வருது. இப்போ வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அலசி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையை போட்டுடணும். நம்ம கொத்தமல்லி தழையை போட்டப்புறம் திரும்பி மூடக்கூடாது. அந்த கொத்தமல்லி தழை கருத்து போய் சாம்பாரோட நேரமே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக கொத்தமல்லி தழை தெரியும். அதனால் கொத்தமல்லி தழை போட்டு நிறைய நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது. கொத்தமல்லி தழை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ சுவையும் மணமும் மிக்க மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுது. இந்த சாம்பாருக்கும் இந்த ரோஸ்ட்டுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய்.